Welcome to Smart Ideas Top 30 GS Initiative. இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, ஃபினான்ஸ் கமிஷன், ஜிஎஸ்டி, ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்வருவனவற்றை ஒழுங்கமைக்கவும். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஆர்டர் அஸ் presented in the budget of Government of India. மூலதன வருவாய், மொத்த வருவாய், வரவின வருவாய், மொத்த செலவு, கேபிட்டல் ரிசிப்ட், டோட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ ரிசிப்ட், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுல டிரான்ஸ்லேஷன் சரியா பண்ணிருக்கான். போன வீடியோல நம்ம பார்க்கும்போது ரிசிப்ட்டுக்கு வரவு அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியாம இருக்கும்போது இது எப்படி கெஸ் பண்ணலாம், இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இந்திய அரசாங்கத்தை விட்டுருங்க, நீங்க ஒரு தனி மனிதனா எடுத்துருங்க. தனி மனிதனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வருமானம், அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ ரிசிப்ட். அதாவது ஒரு 9ல இருந்து 5 மணி வரைய நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதற்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதற்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், அதற்கு நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை, ஆனா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட், எஸ்பெஷலி ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருவாய், அதான் மூலதன வருவாய். அடுத்து மொத்த வருவாய்னா இந்த 2 வருவாயோட கூடுதல் மொத்த வருவாய். வருவாய் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செலவு பண்ணுவோம். இந்த ஆர்டர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இதை சரியா போட்டுடலாம். 3124 அப்படிங்கிறது சரியான. நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது. சரியான விடை யூனிட்டி மால், ஒற்றுமை வணிக வளாகம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். இந்த ஸ்கீமை இனிஷியேட் பண்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பினான்ஸ் மினிஸ்ட்ரி அட்வைஸ் பண்ணிருக்கு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓடிபி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். ஒரு மாவட்டத்தை எடுத்து அந்த ஒரு மாவட்டத்துல ஒரு ப்ராடக்டை பிரபலப்படுத்துறது, இல்லை ஆல்ரெடி பிரபலமா உள்ளதை பெரிய அளவுக்கு மார்க்கெட்டு கொண்டு போறது. எக்ஸாம்பிள், ஜிஏ டேக் வாங்கின ப்ராடக்டை உலக அறிய செய்யறது, அவ்வளவுதான். இது யூனிட்டி மால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு பேர் ஏக்தா மால் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுது. ஏக்தா மால், PM ஏக்தா மால். இந்த ஏக்தா மால் ஃபர்ஸ்ட் எங்க கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா உஜ்ஜைன், மத்திய பிரதேசத்துல இனிஷியேட் பண்ணிருக்காங்க. ஜிஏ டேக் அல்லது இது மாதிரி கைவினைஞர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை ஷோகேஸ் பண்றதுக்கு, அவங்களோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு GSTP-யில் 40% பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5 பின்வரும் துறையை சீர்திருத்தத்திற்காக இணைக்கப்படும். சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எரிசக்தி துறை. அதாவது GSTP-ல நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட் ஆஃப் GSTP. GSTP அப்படின்னு ஒண்ணு இல்ல, GDP மாதிரி மாநிலங்களுக்கு உள்ளது GSTP. அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்டில் ஒரு மாநிலத்தின் புவியியல் எல்லைக்குள் அந்த மாநிலத்தால் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் சந்தை மதிப்பு. இதுல பிஸ்கல் டெபிசிட்டோட மதிப்பு. பிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரெவன்யூ ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்துருக்கோம். வரவு செலவு ரெண்டுக்கும் உள்ளது இந்த ரெண்டே ஆட் பண்ணிடுவாங்க, இந்த ரெண்டே ஆட் பண்ணிடுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ளது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெபிசிட்டை ஜெனரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வரவு செலவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிஸ்கல் டெபிசிட்டுக்கும் பட்ஜெட் டெபிசிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல RR அப்படிங்கிறது நம்ம ஈட்டக்கூடிய வருமானம். CR அப்படிங்கிறதுல என்ன ஆட் ஆகும் அப்படின்னா வெளிநாட்டு கடன்கள் ஒண்ணு இருக்குது. வெளிநாட்டு கடன்கள் அல்லது உள்நாட்டில் வாங்கிய கடன்கள், இது எல்லாமே ரீபே பண்ணணும். ஆனா இங்க என்னதான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா இதை வருவாயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. சோ பட்ஜெட் டெபிசிட்ல இருந்து இதே மாதிரி கடன்கள் கிடைக்கிறத கழித்து விட்டோம் என்றால் அதற்கு பேர் தான் பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது தமிழ்நாட்டோட நிதி பற்றாக்குறை தங்களோட GSDP-ல 3% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உதாரணம் என்ன, இது எப்படி நம்ம விளங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டோட GSDP வேல்யூ 30 லட்சம் கோடி. இந்த 30 லட்சம் கோடியில 3% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா நிதி பற்றாக்குறை அப்படின்னு வரும். 30 லட்சத்துல 30,000 கிட்டத்தட்ட 90,000 கோடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நிதி பற்றாக்குறையா உள்ளது. சரிங்களா? ஓகே. இதுல எரிசக்தி துறை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 4 துறைகள்லயே தொழில்துறை, சேவைத்துறை, விவசாயத்துறையை காட்டிலும் எரிசக்தி துறை நேஷனல் லெவல்ல ரொம்ப டவுனா இருக்குது. சோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க.
15வது நிதிக்குழுவின் அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் 2021-26 ஆண்டு காலத்திற்கான மாநிலத்தின் பங்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை 41. 15வது நிதிக்குழு என்.கே. சிங் அவரோட காலகட்டம் 2021 இருந்து 2026 அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. சோ என்.கே. சிங் என்ன பரிந்துரை வழங்கினாங்க, அந்த கமிட்டி என்ன பரிந்துரை வழங்குச்சு அப்படின்னா 100% வரக்கூடிய வரி வருவாயில 59% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 41% ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அப்படின்னு இனிஷியேட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குது. இப்ப 16வது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க அரவிந்த் பன்காரியா தலைமையில. அவர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது 2026 அவரோட நிதி ஆணையம் செயல்பாட்டுக்கு வரும்போது தெரியும். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 டேஷ் வழங்குகிறது. சரியான விடை நிதி ஆணையம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் 300க்கு மேல தெரியும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி. ஆர்க் அப்படிங்கிறது வந்து நிர்வாக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்படும். சரி, நாட்டு ஸ்டாச்சுரி பாடி. இது வந்து நிர்வாக சீர்திருத்தம் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். இதுவரை 2 ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடா. சோ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 280. 280ல 3 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனோட பணிகளை பத்தி பேசக்கூடிய. பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை? சரியான விடை தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டி பத்தி படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டாக்ஸ் ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருட்களையோ சேவைகளையோ அல்லது பண்டங்களையோ அல்லது பணிகளையோ கன்சியூமருக்கு கொடுக்கும் போது விதிக்கப்படுகிறது. இதனால என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து அட்லாஸ்ட் எந்த இடத்துல போய் அடையுதோ அந்த இடத்துல வரி விதிக்கக்கூடியத ஜிஎஸ்டி. 2வது இது ஒரு முனை வரியாகும். எஸ், இது வந்து அப்சல்யூட்லி ஒரு முனை வரி. இதுல பல்வேறு வரிகள் வந்து கிரப் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 24க்கு மேற்பட்ட வரிகளை மெர்ஜ் பண்ணி தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து டாக்ஸ் இன்புட் கிரெடிட் இஸ் அவைலபிள். உள்ளீடுகள் மீதான வரி வரவும் இதில் உள்ளது. ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஒரு பலசர கடைக்காரர் இல்ல வந்து ஒரு நகை கடைக்காரர் வந்து ஒரு நகையை வாங்குறாரு. வாங்கும் போது அவர் அரசாங்கத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை வாங்கினதுனால, ஏன்னா அவர் இன்னொருத்தர் ஒரு ரீட்டைல் பண்றாரு, இன்னொருத்தர் வாங்கும் போது 20,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறாரு அப்படின்னா அந்த நகைக்கடைக்காரர் அந்த ரீட்டைல் மார்க்கெட்ல உள்ளவர் அவரே வச்சுக்க போனதில்லை. அப்படிங்கும் போது இந்த 20,000 அவர் கட்டிடுவாரு. இதற்கப்புறம் அவரு கன்சியூமர்கிட்ட கொடுக்கும் போது இத 30,000 அவர் வசூலிக்கிறாரு. ஜிஎஸ்டி வந்து 30,000 வசூலிக்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 20,000 கட்டிட்டாரு. 30,000 ஜிஎஸ்டி வந்து அவருக்கு வந்துருக்கு. இப்ப இந்த 30,000 யாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட ஒரே பொருளுக்கு வந்து 50,000 கிட்ட டாக்ஸ் வருது. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதா என்ன பண்றாங்க அப்படின்னா 30,000 கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஐடிசிக்கு அவர் அப்ளை பண்ணி அந்த 20,000 ரூபாயை வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் ஐடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் ஒன் என்னன்னா ஜிஎஸ்டி வரம்பல வராத எத்தனையோ பொருட்கள் இருக்குது. அப்படி ஒரு பொருள் தான் வந்து என்னன்னா மூலப்பொருட்களை வாங்கும் போது வியாபாரிகள், மேனுபேக்சரர்ஸ், தயாரிப்பாளர்கள் வந்து வரி கட்டுவதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரியை அமல்படுத்திய நாடு பிரான்ஸ். இது வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து இந்த கண்டென்ட் இருக்கும். மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன? The Central Value Added Tax, Service Tax can be replaced by a new name. மேல ஒரு கொஸ்டின்ல சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 24 வரி முறைகளை மெர்ஜ் பண்ணி தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்து நாட்டுல வந்து வேட் அப்படின்னு ஒன்று இருந்தது, ஸ்டேட்ல சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டிக்குள்ள வந்துடும். இல்ல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீதான வரி. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏதோ ஒரு சொத்தை பெறுறோம், ஒரு மூலதனத்தை பெறுறோம். மூலதனம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏதோ ஒரு பரம்பரை ரீதியாக வரக்கூடிய, நீங்க அதை உழைக்கணும்னு அவசியம் இல்லை, அதை பெற்றதுக்காக கொடுக்கக்கூடிய வரி. இந்தியாவில் உள்ள வரிகள் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். முதல் நேர்முக வரி, மறைமுக வரி இரண்டும் ஏ மற்றும் பி. நன் ஆஃப் திஸ். சரியான விடை வந்து ஏ மற்றும் பி. இந்தியால ஒன்னு நேர்முக வரி விதிக்கப்படுது, இன்னொன்னு மறைமுக வரி விதிக்கப்படுது. சோ ஏ மற்றும் பி. பண்டங்கள் மற்றும் பணிகளின் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை 29 மார்ச் 2017 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா 2வது காலாண்டில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முதல் காலாண்டு ஏப்ரல், மே, ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை 1, 2017 இருந்து செயல்பாட்டுக்கு வந்தது. ஆனா பாராளுமன்றத்தில் எப்ப நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 29 மார்ச் 2017. ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது? The motto one tax, one market, one nation is associated with
சரியான விடை ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஸ்லோகன் அடிப்படையாக கொண்டு வந்தாங்க. என்ன காரணம் இருந்தாலும் ஒரே நாடு ஒரே வரி சொன்னாங்க அப்படின்னா ஒரே வரிக்கு மீனிங் பல்வேறு வரியை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே வரிக்குள்ள கொண்டு வர்றோம். அதனால இது வந்து ஒரே வரின்னு சொல்றோம், ஒரே நாடு. ஏன்னா நாடு முழுமைக்கும் ஒரே வரி. இப்போ நீங்க வந்து கேரளால தமிழ்நாட்டுல தேங்காய் எண்ணெய் வாங்கும் போது ஒரு வரி தான், உங்களுக்கு அங்க பயன்பாடு அதிகமா இருந்தாலும் சரி, ஊபி மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்ல உங்களோட தேங்காயோட எண்ணெய் பயன்பாடு குறைவா இருந்தாலும் சரி அதிகமா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே வரி தான். மக்களோட பயன்பாடை பொறுத்து வரி தீர்மானிக்கப்படவில்லை, நாடு முழுமைக்கும் ஒரே வரி. இது சில இஷ்யூஸை வந்து ஏற்படுத்தும். தவறான இணையை கண்டுபிடி. வேளாண் வருமான வரி, நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி, மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி, நில வருவாய். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒண்ணு இந்த வரியை கலெக்ட் பண்றது சென்டரா ஸ்டேட்டா அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல தவறான இணை அப்படிங்கிறது வந்து 3 மற்றும் 4. ஏன்னா மின்சார நுகர்வு அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் டிஎன்இபி, நீங்க எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்துறீங்களோ அதுக்கு நீங்க என்னதான் கட்டுறீங்க அப்படின்னா மாநில அரசுக்கு தான் வந்து நீங்க வந்து கட்டணம் செலுத்துறீங்க. ஸோ அந்த 3 அப்படிங்கிறது வராது. இதை வரியை கொடுத்ததே தப்பு, இதை வந்து டியூட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும். ஸோ 3 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனா 1 மற்றும் 2 ஒன்றே நீங்க வந்து நிலம் மற்றும் கட்டிடங்கள் கட்டுறதுக்கு யாருக்கு தான் வரி கட்டணும் அப்படின்னு பார்த்தா மாநில அரசு தான். ஸோ 2 வராது. வேளாண்மைக்கு வருமான வரி கிடையாது, அப்போ 1 கிடையாது. இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும், இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும், இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். அட்லாஸ்ட் இருக்கிறது வந்து 2 மற்றும் 4. நில வருவாய் லேண்ட் ரெவன்யூ நம்ம யாருக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றிய அரசு தான் கொடுக்குறோம், சொத்து வரி அப்படிங்கிற பேர்ல. சாரி, மாநில அரசு தான் கொடுக்கும், ஒன்றிய அரசு கொடுக்கல. நில வருவாய் அப்படிங்கிற லேண்ட் ரெவன்யூ, சொத்து வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசு கொடுக்குறோம். இது போக வந்து ஒரு நிலத்தை வந்து நம்ம பத்திரப்பதிவு செய்யறோம்னா மூலதன வரி அப்படிங்கிற பேர்லையும் மாநில அரசு தான் கொடுக்கும். ஸோ 3, 4 தவறான வரி. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே பார்த்தாச்சு. சப்போர்ட் அஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.